ஸோ ஐபிபிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 9000 வேகன்சி ரிலீஸ் பண்ணிக்காங்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது, சரியா, பல்க் சேலரி உங்களுக்கு, சரியா, இந்த எக்ஸாம் எப்படி படிக்கிறது, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம், சிலபஸ் என்ன, அதை ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரியா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த், அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த மந்த் 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரியா. அது நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இந்த மந்த்து 27 இந்த டேட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சரியா. யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்குற மாதிரி முதல்ல இந்த எக்ஸாமுடைய ஏஜ் லிமிட் என்ன, சரியா. பிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் நீங்கள் போக முடியும், சரிங்களா. பிலிம்ஸ் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் மெயின்ஸ் போக முடியும், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதா இன்டர்வியூ போக முடியும். சப்சிக்யூண்டாக அந்த ப்ராசஸ் நடக்கும். ஜனவரி இதை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்களுக்கு ஜனவரி 2025 நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் அஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதில் ஒரு பெரிய குழப்பமே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழ் எழுதலாம், சரிங்களா. அதாவது அந்தந்த ஸ்டேட்டு அவங்களோட தாய்மொழியிலேயே இந்த எக்ஸாம்ஸாக நீங்கள் எழுதிக்கலாம், சரியா. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீ அடுத்து எல்லா எக்ஸாம் ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும் பார்த்து ரயில்வேயும் தமிழில் நடக்குது 2 லாங்குவேஜில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட், எல்லாருமே இந்தியாவில் இருப்பீங்க, ரைட், ஓகே. இந்தியா, நேபாள், பூட்டான், ஸோ கேண்டிடேட் எங்கே வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயினான ஏரியா, சரிங்களா. இதில் வந்து ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது வந்து இசெக்ல, இது வந்து வேகன்சி அதிகமாக இருக்கும். ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து கிளர்க்ஸ் இருப்பாங்க, சரியா. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து பல்காக இருக்கும், சரி. இப்போ இதில் வந்து மெயினாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஏஜ் லிமிட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது எந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் எழுதப்பட எஸ்எஸ்சி, ரயில்வே எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஓபிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த எக்ஸார்மி இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக இதை 2 தான். இந்த ஓபிசியில் நிறைய குழப்படிக்கிறது. ஓபிசியில் நீங்கள் இசேவை மையத்தில் நீங்கள் போய் அப்ளை பண்ணுறப்ப தெளிவாக சொல்லணும், நான் கிரிமி லேயர், புரியுதுங்களா. அதுதாங்க விஷயம், நான் கிரிமி லேயர் அந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை ஆகும். இப்போ பாருங்கள் அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து, ஸோ ஓஏ போஸ்ட்டுக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன டிசைட் பண்ணிக்காங்க பாருங்கள், 12/6/96 இருந்து 1/6/2000 போத் டேட்டா இன்க்ளூசிவ். இந்த டேட்லேயே நீங்கள் பிறந்திருந்தா கூட ஓகே தான், சரி. இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி கேட்டகரி. இப்போ பிசி கேட்டகரியில் பிறந்தவங்களுக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷன் சொன்னால் அப்போ 96ல் 3 கழிங்க, ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுல மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிட்டு 1993 இதில் இருந்து, சரிங்களா, 2/6/1993 இருந்து வாட்டர் மேப் இது இதில் அதுக்கடுத்து பிறந்தவங்க ஃபுல்லாக எழுதிக்கலாம். இதே மாதிரி 1/6/2006 வரைக்கும். எஸ்சி எஸ்டி, ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு இருக்குது, 5 வருடம் உங்களுக்கு தளர்வு இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 96ல் 5 வைக்கலிங்க, 2/6/1991 அப்புறமா பிறந்தவங்களும் நீங்கள் அதே டேட்டில் பிறந்தா கூட ஓகே தான், சரியா. ஸோ பிசி மாணவர்களுக்கு வந்து 2/6/96 கிடையாது, அதாவது ஓபிசி, சரியா. அதையும் பிடிச்சிக்கிறாங்க, பிசி நான் பிசி தானே அப்படின்னு இந்த வடிவில் ஜோக்கில் வர மாதிரி பெரிய கலர் எழுத்துட்டுருவாங்க, நான் எம்பிசி சார் அந்த மாதிரி. ஓபிசியில் நான் கிரிமி லேயர் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அவங்கள வந்து இந்த 2/6/93 அப்புறமா பிறந்தவங்க இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி எஸ்சி பிரிவினர் வந்து 2/6/91 அப்புறமா பிறந்தவங்க அதே டேட்லேயே பிறந்தவங்க கூட ஓகே தான் சார். இப்போ என் டேட் ஆஃப் பர்த் வந்து 2/6/92 தான் நீங்கள் எழுதிக்கலாம், பட் ஆனால் இது அவங்க லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கும், சரி. ஏன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த டேட்டை வந்து 97 மாற்றிடுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ அப்போ இதான் மெயின், ஓகேவா. ஸோ இப்போ அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்க போகிறீங்க. இதில் வந்து 3 கழிக்க போகிறீங்க, ஓபிசி மாணவர்கள்னா 3 கழிக்க போகிறீங்க, எஸ்சிஎஸ்டி மாணவர்கள்னா 5 கழிக்க போகிறீங்க. இது வந்து யாருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு, சரியா. மேனேஜர் போஸ்ட்டுக்கு அதே மாதிரி தான் 92 ஓபிசி என்ன பண்ண போகிறீங்க, 3 கழிக்க போகிறீங்க, எஸ்சிஎஸ்டினா 5 கழிக்க போகிறீங்க. இதான் ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் இருக்கவங்களாம் எழுதிக்கலாம்,
சரியா? அதுக்கப்புறம் அந்த டிசபிலிட்டிக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். டிசபிலிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது, சரிங்களா? டீஃப் அண்ட் டம்ப்பு, பிளைண்ட், இது மாதிரி. ஸோ இந்த டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 year ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, சரியா? அதாவது ஓஏ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெண்டர்ட் இன் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ் 3 year 8 years ஃபார் த டிசபிள்ட். அதாவது அந்த சர்வீஸு லாஸ்ட் 3 yearsக்குள்ளே நீங்கள் இருந்திருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறீங்க, அதே சமயத்தில் நீங்கள் டிசபிலிட்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 8 year உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, சரியா? அவ்வளோதான். சரி, இப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி, சரியா? அவ்வளோதான். இந்த இருக்கு பாருங்க. பர்சன் அஃபெக்டட் இன் 1984 ரியாட்ஸ், அவங்களுக்கு வந்து 5 year ரிலாக்ஸேஷன். அப்புறம் விடோ, டைவர்ஸ்டு உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், அதாவது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து வாங்கி இருந்து, சரியா, இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஓஏ போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் கன்செஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூசி இருந்தால் 35, ஓபிசியில் இருந்தீங்கன்னா 35 வயசு வரை இழிக்கலாம், சரிங்களா? ஓபிசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 38 வயசு வரை இழிக்கலாம். எஸ்சிஎஸ்டி வந்து 40 வயசு வரை இழிக்கலாம். இதான், சரிங்களா? இதான் மக்கள் ஏஜ் லிமிட். இந்த ஏஜில் நீங்கள் தான் கண்டிப்பாக எழுதலாம், சரியா? வழக்கம் போல் அந்த இது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி நான் சொன்னேன்ல, பிளைண்ட்னஸ்ஸு, லோ விஷன், இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது? நான் கண்ணாடி போட்டிருக்கேன், எனக்கு பவர் எப்படின்னு தெரில. பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, இல்லை ஜிஹெச் வாட்டர் மேபி போயிட்டு ஐஸ் சர்டிஃபிகேட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதில் நீங்கள் இந்த லெவல் செட் பண்ணிக்கலாம், சரியா? இந்த 3/60, சரியா? இதெல்லாம் மெடிக்கல் டேர்ம்ஸு, அதை நமக்கு அதில் நீங்கள் டாக்டர்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு மாதிரி நீங்கள் எலிஜிபிலிட்டி அவங்களே சொல்லிடுவாங்க இந்த லெவலுக்குள்ளே இருக்கீங்களான்னு சொல்லி, சரியா? அவ்வளோதான். அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி விட்டாலும் இந்த மாதிரி மானியம் இணைப்பு மானியம் ஏகப்பட்ட மிட்டம்ஸில் இருக்கும். நமக்கு தேவையானது நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் டேட்ஸு சொல்லியாச்சு, வேகன்சி சொல்லியாச்சு, சரிங்களா? உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், ரைட்டா? ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் அஸ் பிரெஸ்கிரைப்டு பை இன் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆர்ஆர்பிஸ், டிசரபிள் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருங்க. உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது போக கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு கோர்ஸு, இந்த சிஓஏ கோர்ஸ் சொல்கிறாங்களா, நம்ம டிஎன்பிசி கேட்குறாங்கல்ல, ஆட்டோமேஷன் கோர்ஸு, ஹச்டிசிஏ, டிசி, இந்த மாதிரி அவர் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சேர்த்து அதையும் பண்ணிக்கலாம், காமிச்சிக்கலாம். அதுக்கடுத்து மேனேஜருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி அல்லது ஈக்குவலண்ட், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டனரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, பிசிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், கோஆப்ரேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமி, அக்கௌண்டன்சி, ப்ரொஃபிஷியன்சி இன் லோக்கல் லாங்குவேஜ் அஸ் பிரெஸ்கிரைப்டு பை த பார்ட்டிசிபேட்டிங் ஆர்ஆர்பி. வழக்கம் போல இதே தான். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருக்கலாம், அல்லது இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜுவாலஜி முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கேன், இங்கே அனிமல் ஹஸ்பண்ட்ரி கேட்டிருக்காங்க, அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட் அது இருக்காண்டு நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈக்குவலண்ட் இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், எந்தெந்த டிகிரி எதுக்கு ஈக்குவலண்ட் வரும் அப்படின்னு. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஈக்குவலண்ட் எதுக்கு வரும் மாட்டேங்குது தெரியுமா? மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மரைன் இன்ஜினியரிங் படிப்பாங்க, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க, அதே மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. அதுக்கு பூராமே இந்த மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் தான், சரியா? டீக்கே அவ்வளோ. ஸோ அதுக்கடுத்து ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங்க்கு, அதுக்கடுத்து எஸ்ஓ. ஸோ இதான் மக்களே இதோடைய ஷார்ட் ஃபார்ம். ஸோ இதுதான் ரொம்ப மெயினானது இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தேவையான ரொம்ப மெயினான விஷயங்கள் இதுதான். சரி, எக்ஸாம் டேட் என்ன, ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், சரியா, என்ன டிகிரி முடிச்சிருக்கணும், இதுதான் உங்களுக்கு மெயினானது. இது போக உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? சார் நான் இந்த கேட்டகரியில் வர்றேன், எனக்கு நான் கிரீமியர் தரமாட்டேன்றாங்க, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ வி வில் எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட், சரிங்களா? சார் இதுக்கு நாங்கள் கிளாஸஸ் எடுக்கணும், நான் மதுரை அல்லது மதுரை சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம அகாடமி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்குது, சரிங்களா? மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆர்டிஓ நார்த் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ரொம்ப பக்கம் தான், வாக்கபிள் தான். மாட்டுத்தாவணினான்றப்ப நீங்கள் இந்த சிவகங்கை, விருதுநகர், சிவகாசி, இந்த சரௌண்டிங்கில் திண்டுக்கல் இங்கேருந்து வர்ற மாணவர்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மதுரை மாணவர்களுக்கு ஒரு கோல்டன் சான்ஸ். நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு மேலே மதுரையில் இயங்கிட்டு வர அகாடமி நம்ம அகாடமி, சரிங்களா? நம்மளோட ரிசல்ட் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியா? வேறு உங்களுக்கு டவுட்ஸு, ஃபீட்பேக், சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கும். நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பக்கா பிளானிங் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். லெட்ஸ் கிராக் வித் என்ஐ நேஷனல் இன்ஸ்டிடியூட்.